உண்மை இங்க பாருங்க, இப்ப இங்க இருந்தா அங்க கொஞ்சம் பாருங்க, இதுல சீட்டிங் ஏரியா இருக்கு, வடிவா அந்த கலர்ஸா வச்சிருக்காங்க. கண்ணாடி செல்ஃபி டைம், ஹேவ் a செல்ஃபி டைம், செல்ஃபிக்குள்ள கிவ் மீ a உம்மா உம்மா. ஆடு இப்படி கத்து, இப்படி கத்தாதாங்க அந்த கத்துறாங்க கத்து. இந்த 3970 தாண்டி சரி. ஓ 3970, அது நம்பர் வினலியா அது ஆட்டோட நம்பர். நீங்க டேக் அடிச்சிருந்தா உடனே காசு கொடுத்து வாங்கன்னு நினைப்பேன். உங்களுக்கு வீரியமான காளைகளை நெருங்காதீர்கள், மிகவும் ஆபத்து, டேஞ்சர். அப்படி என்ன விசித்திரமான மிருகம் இருக்கு இல்ல? இது தங்கம். ஓ மை காட், எவ்வளவு பெருசா இருக்கு. தங்கம் பெரிய மாடு தங்கம். ஓ மை காட். கைகள் கோர்த்து உன்னோடு சேர என்ன ஜன்மம் தானேங்குதே, நெஞ்சம் தடுமாறுதே. இது வேண்டாம், நீங்களும் ஓட போறீங்க, நானும் ஓடி பாக்கியா. ஃபன். இங்க நீங்க ஓடுங்களேன். இந்த பப்பா போறது அடிங்க. பாபா வடியோ ரன் பண்ணுது. குட் கேர்ள். இவ்வளவும் அங்காலே இருக்கு. அதுல இருக்குது, இதுல இருக்க என்னது? ஃபார்ம் ஃப்ரெஷ் கஃபே ஸ்நாக் பார் டாய்லெட் சீஸ் என்ன ஒரு காண்டி கவுடா சீஸ். இவ்வளவு சாமானம் இருக்கு. வாங்க பாத்துட்டு இது வடிவா இருக்கு. இதால போமா, இதால ஏன் நீ போறா? உண்மையே நல்லா இருக்குது, சூப்பரா இருக்கு. ட்ரீம் ஹவுஸ்ல நம்ம எப்படி கட்டுவோம்? ட்ரீம் ஹவுஸ் இப்படி நிறைய கார்டன்ஸ் எல்லாம் வச்சு உண்மை இங்க பாருங்க, இப்ப இங்க இருந்தா அங்க கொஞ்சம் பாருங்க, இதுல சீட்டிங் ஏரியா இருக்கு, வடிவா அந்த கலர்ஸா வச்சிருக்காங்க. நுவரெலியா என்றாலே சரியா, அதாவது வியூ பாயிண்ட். என்னதை பார்த்தாலும் மக்களே வந்து ஒரு அழகு இருக்கும். இங்க பாருங்க, இந்த பர்பிள் கலர் இதெல்லாம் நான் பார்த்தது இல்லைங்க ஊர்ல. காகமும் பெருசா தான் இருக்கு. இங்க இருக்கிற காகம் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்குடாப்பா. அதுவும் பால் குடுக்குதோ? பால் குடிக்கிறது மாடிட இருந்து. ஓ மாற்ற பாலை குடிச்சு அதுவும் செழிப்பா இருக்குடாப்பா. நம்மட ஊர்ல இருக்கிற காகம் கத்திக்கொண்டே. கண்ணாடி செல்ஃபி டைம், ஹேவ் a செல்ஃபி டைம், செல்ஃபிக்குள்ள கிவ் மீ a உம்மா உம்மா. இது எப்படி இருக்குனே? நல்லா இருக்கு. இது பெரிய ஹைவே ரோட் மாதிரி இருக்குது. ஓ டாய்லெட் இருக்கு. ஜென்ட்ஸுக்கு வேறையா லேடிஸுக்கு வேறையா? ஓகே. உங்களுக்கு பெட்ரோல் அடிக்குதுதாமாண்ணா? ஓ அது அதுக்கு தங்க. என்னது பாலுக்குரிய இது போல என்ன? ஓ இவருங்க பால் எல்லாம் வந்து பெட்ரோல் அடிக்கிற அதனால தான் தருவாங்க போல. எங்க போறீங்க? இதால நாங்க நடந்து போகணும். நீங்க தானங்க விளக்கம் இல்லாம நடக்கிறீங்க. இதால தான் நடக்கணும். ஓ நம்ம எப்பயும் நீங்க வந்து தலகல நடக்கிற டீம் தானே. நம்ம குரங்கு கூத்து காட்டிட்டே இருப்பீங்க தானே. அது லேடிஸுக்குரிய டாய்லெட். நல்லா இருக்கு தங்க டாய்லெட்ஸ். நீட்டா வச்சிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் பக்கா. பூ என்ன தங்க கீழே பார்த்து தொங்கிட்டு இருக்கு. இது என்ன பூ? அதுதான் வந்து அங்க பாருங்க அந்த மாடு. ஓ மை காட், இப்படி திறந்து விடுவாங்களா? இல்ல சில மாடு திறந்து விடுறாங்க போல தங்கம். அங்க வரைக்கும் இருக்கு தங்கம். அங்க பாருங்க எப்படி நடக்குது. ஏன்னா நீ மாடு நடந்து வரைக்கும் பார்த்ததே இல்லையா நீங்க? இல்லடி, உன்ன மாதிரி கஷ்டப்பட்டு நடக்குதுடி. சரி நான் நடந்து காட்டுறேன் கஷ்டப்படாம. நடா அந்த மாடும் மக்கள் நீங்க சொல்லுங்க, அந்த மாடும் இவையும் எப்படி நடக்கிறாங்க? வாங்க போறீங்க நீங்க. அஸ்ரியல் வீடியோ பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் காட்டுற கூத்த கொஞ்சம் பாரு. ஸ்கூல் பிள்ளைகள் இருக்காங்கண்ணே. இங்க பாருங்க எனக்கு சுட குளிர் இல்லையா? என்னம்மா அங்க என்ன இருக்கு? நம்ம சும்மா ரபிட் இருக்குதாங்க. ரபிட் ஏதோ நீ பார்க்கலையாடி? ஏதோ ரபிட்ஸை நீ பார்க்காத மாதிரியும். இவ்வளவு வடிவா அழகா இருக்குதாங்க பார்த்துட்டு போ. லொக்கேஷனை பாரு. இப்படி
நல்லா இருக்குது அந்த அங்க இருந்து சும்மா போட்டோ ஷூட் எடுக்கிறோம்ன்ற பேர்ல சும்மா வேலை செய்யறதுக்கு இங்க வேலை. நிறைய கலர்ஸ் இங்கே தான் நான் வந்து பார்க்குறேன். இந்த கலர்ல எல்லாம் பூ இருக்காண்டு. என்னடி இல்ல அங்க பாருங்க தானே எவ்வளவு வடி. ஓ மை காட், இந்த ஃப்ளவர் கார்டனிங் சொல்றியா? ஓ பாருங்க மக்களே, உங்களுக்கு ஆடு தெரியுமா? ஓ தெரியாது தானே உங்களுக்கு ஆடு தெரியா? நீங்க வாங்க நான் உங்களுக்கு ஆடு காட்டு. ஏண்டி நான் தாண்டி ஆடு. ஆடு எப்படி கத்து? இப்படி கத்தாதாங்க. அந்த கத்துறாங்க கத்து. எங்க வாங்க அங்க போய் பார்த்துட்டு போமா. எங்க இருக்கு ஆடு? ஆடு அதுக்குள்ள இருக்கு. ஆட்டு கொட்டகை. ஆடு எங்க ஆட்டும். நான் நிறைய தூரம் நடந்திருக்கேன் அப்படி சொல்லி வச்சு சொல்லுது. எவ்வளோ தூரம் நடக்கணும் பார்த்தீங்களா? நல்லா இருக்கு தான் நீங்க. நல்லா இருக்கு. வெரி குட் பிளேஸ். கை உண்மையா கடைசியா கை உண்மையா ஃப்ரீஸ் ஆகுது தங்கம். உண்மையா குளிர்தா தொட பாருங்க. பரகட்ட மாதிரி இருக்கு. ஐயோ அதை சொல்ல குளிர்தா? குளிருது. உன் கைகள் கோர்த்து உன்னோடு சேர என்ன ஜன்மம் தானேங்குதே நெஞ்சம் தடுமாறுதே. ஆடுக்கும் அதே ப்ராசஸிங் தானா? ஆட்டுப்பாலும் எடுக்கிறாங்களா அவங்க? ஆட்டுப்பால் தான். ஆனா இந்த ஆடு வடி வருது. இந்த ஆடு இவ்வளவு வடி வந்ததா? இங்க வந்து பாருங்க. மெதுவா பாருங்க. நான் நினைச்சேன் ஆடுன்னு சொன்னா நம்மளோட ஆடு மாதிரி இருக்கு வண்டி. தயவு செய்து விலங்குகளே தொடாது இருக்க. சத்தியமா தொடுறதுக்கு தான் வந்தேன் நான். ஹே ஹாய். செம்மறி ஆடு ஆடி இது? இல்லை இது வேறு எதிர ஆடு. அதில் முடி வடிவான ஆடு. அதில் பட்டு அதில் முடி நாசமாக போயிடுச்சு. என்ன சாப்பிடுது? புல்லு சாப்பிடுது. ஏதோ ஒரு வித்தியாசமான ஆடை போடுது. அதுக்கு டோட்டல் எவ்வளோ தூரம் நடந்துருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு வந்து மேலே பெட் எல்லாம் வந்துருக்கு. இங்கே பாருங்க சாப்பிட்டு போய் படுக்கலாம். அதில் இன்னும் இருக்கு அந்த ஆட்டுக்கு எறும்பு இல்லை தாங்க. இந்த ஆடு தனியாக வச்சுருக்காங்க நினைக்கிறேன். இது ஒரு ஸ்பெஷல் ஆடு போல. 2 சாப்பாடு கொடுக்குறாங்க பாருங்க. மேஷ் ஒன்று கொடுக்குறாங்க, இது ஒன்று கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க அது எவ்வளோ பெருசாக இருக்கு. இங்கே பாருங்க இவங்க பாய்ஸு. இங்கே இதில் கொம்புல சார் டிஃப்ரெண்டான கொம்புன்னு. ஓ அங்கே கொம்பு பாருங்க. அதான் இங்கே அது வந்து நித்திர விழுதுடாப்பா. தொடையில தொட்டா சட்ட விரோதம். தொடுவா இங்க அங்க அந்த ஆடு பாருங்க. தியான நிலைக்கு போயிட்டது. தியான நிலைக்கு போயிட்டார். நல்ல சாப்பாட்டு ஆளுக்கு ஃபுல்லா தியான நிலை. ஓ இங்க வாங்க அப்படி இருக்கிறது. சும்மா இது வந்து அந்த இங்க அதுக்குள்ள எல்லாம் படுத்திருக்கிறாங்க. அங்க பாருங்க அது எப்படி முழங்கால் இருக்குது. இங்க தங்கம் இது வெரி கியூட் ஆடுதங்க. தங்கம் இது கியூட். ஓ இவங்க வந்து கேர்ள்ஸ் போல இருக்கு. லிப்ஸ்டிக் அடிச்சுட்டு அப்படி இருக்கு இதுக்கு. சுமையா இருக்கு உங்களுக்கு அடிச்சா. இங்க பாருங்க அது எப்படி தண்ணி குடிக்குது. அதுக்குள்ள தண்ணி இருக்கு. அவ்வளவு கியூட்டா இருக்கு. அதுக்குள்ள தண்ணி இருக்கு. ஆனா டேப்ல வர தண்ணியை தான் குடிக்குது. ஓ எப்படி இருக்குதுன்னு எல்லாமே தாங்க. வாங்க பாருங்க அதுக்கு கொம்பு இல்லாத ஆடி. இது ஒரு வித்தியாசமான கலரும். இது ஒரு கழுத மாதிரி இருக்குண்ணே. வித்தியாசமான கலர். அது கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க வேணாம். அதான் போட்ல இல்ல இந்த சாப்பாட்டை வாங்க பக்கத்துல கொடுக்குவா. தட்டி விடுங்க. ஓ இது வடிய தலையை போட்டு எடுக்குதுண்ணே. இங்க இவங்களும் சின்ன ஆக்கள் போல. எங்க ஆடு காணல. இந்த குட்டி ஆடு இந்த பேபிஸ். சூப்பர். நான் நினைக்கிறேன் அம்மாவோட வளர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க போல. பஞ்சு மாதிரி இருக்குடா அதுல உடம்பு எல்லாம்.
என்ட்ரன்ஸ் ஸ்டாஃப் ஒன்லியா? ஓகே, இவ்வளோ தான் எங்களுக்கு காட்டுவாங்க. இங்க எங்க பெரிய கொம்பு இல்லாம மாட்டோட கொம்பை விட போமா. நான் ஆடு பார்க்க வாங்கணும் போது நீங்க என்ன நினைச்சீங்க? நான் நினைச்சு நம்ம சொறி ஆடுகள் இருக்கு. சொறி ஆடுகள். ஆனா உண்மையாவே இதை பார்த்து பிரயோசனம். யா, இப்படி ஆடு இருக்குன்னு நினைக்கல. எனக்கு இந்த ஆடு உண்மையா பிடிச்சிருக்கு. யா, இந்த ஆடு. ஓ, இந்த ஆடு பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த ஆடா பிடிச்சிட்டு போமா. இந்த 3970 ரூபா தாண்டி. சரி ஓ, 3970. அதாவது நம்பர் வினலியா அது ஆட்டோட நம்பர். நீங்க டேக் அடிச்சிருந்தா உடனே காசு கொடுத்து வாங்கன்னு நினைப்பேன் உங்களுக்கு. இங்க சிட்டுக்குருவியும் இருக்கு மேலே. ஓ, அதுவும் கூடு கட்டி வாழுது. குடு 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 குடு. இங்க பாருங்க, அது எப்படி தூங்கிட்டு இருந்ததுக்கு. செம்மறி ஆடு. இந்த பைபிள்ல சொல்ற ஆடுகள் இதுதான் போல. இல்ல அது இல்ல தாங்க, இது வேற ஏதோ ஒரு ஆடு. இப்படி இருக்குனே, செம்மையா இருக்கேனே. பா, எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்க உண்மையா கேக்குறேன். யா, இங்க இருக்கு தங்க, இங்க இருக்கு மேல தங்க, இங்க இருக்கு. என்னது? இங்க இருக்கு. விலை இதுல இனம் வந்து சாணேன். மிக உயர்ந்த பால் கறக்கும் ஆடு இனங்களில் ஒன்று. நிறம் வெள்ளை, தோற்றம் சுவிட்சர்லாந்தின் சாணேன் பள்ளத்தாக்கு. பால் கறவை ஒரு பாலூற்றலுக்கு 600 முதல் 1000 லிட்டர் பால். 600 மில்லி லிட்டர் வந்து 1000. இது விலங்குது. இது வந்து இது என்ன எழுத்து? ஜம்னாபரி மிகவும் உயரமான வெள்ளாடு இனங்களில் ஒன்று. வெள்ளாட்டு நிறத்தில் பழுப்பு நிறம்னா என்ன? பழுப்பு நிறம் பிரவுன். இந்தியால இருந்தாரு. இது 250 to 400 லிட்டர் பால் உற்பத்தி செய்யும். ரைட். இவர் வந்து அவரா நம்ம நாட்டு வெள்ளை உடல் தென்னாப்பிரிக்காவா முடியாது. இது ஒரு ஆடு நம்ம ஸ்ரீலங்கா நாடு இல்ல, எல்லாம் ஒரு ஆடு வந்து சுவிட்சர்லாந்து, ஒரு ஆடு வந்து இந்தியா, ஒரு ஆடு வந்து சவுத் ஆப்பிரிக்கா. இங்கே அதில் வாஷ்ரூம் வந்து எனக்கு பாத்ரூம் வருது. நான் வாஷ்ரூம் போகணுமே. இங்க இருக்கு. அந்த ஆட்டை தான் போட்டோல போட்டிருக்காங்க. எப்படியா? அந்த ஆட்டை தான் போட்டோல போட்டிருக்காங்கண்ணே. தங்க வாஷ்ரூம் போறோம்னா அங்க போகணும் தங்க. மந்தா இருக்கு கிரீன் கலர். அவ்வளவு தூரம் போகணுமா வாஷ்ரூமுக்கு? ஓ இல்ல, அதுலயும் வாஷ்ரூம் மட்டும் சொன்னாங்க. வாங்க கிட்டத்துல இருக்கிறதா. அப்ப ரேபிட்டும் வந்து வேற ஏதோ ஒரு ரேபிட்டா தான் இருக்கு. அப்படியா? ஓ மனே, ரேபிட்டும் ஒரு நியூசிலாந்து, கனடா, லண்டன், சுவிட்சர்லாந்து, ஸ்ரீலங்கன் ரேபிட் இருக்காது. அப்ப அதை நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுல பேசணும். பண்றீங்களா? ரேபிட்டுக்கு சிங்களத்துல என்ன சொல்ற? நுஸ்னுவான. மலைக்கு ஸ்கூல் பக்கத்துக்கே போகலையா நீங்க? மலைக்கு கூட ஒழுங்காத ஆளாடா நீ. மலைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் ஒழுங்காத ஆளு. ஒரு டீச்சரை கல்யாணம் கட்டிட்டு லாபடுற மாதிரி. அப்ப நுஸ்வான் என்ன சொல்லு? நுஸ்வான் சொன்னா எந்த ஸ்கூல்ல படிக்கிற பொடியின் பேர் நுஸ்வான். ஐயோ, ஹாவான்னு சொன்னா என்னது? கிவி சுது ஹாவா பென பென ஆவா ரெண்டு பாட்டு இருக்கு. பாட்டு படி என்ன டான்ஸ் ஆட போறேன். டான்ஸ் ஆடினா பாத்ரூம் வந்துடும், பரவாயில்லையா? அதனால நம்ம ஆடக்கூடாது. நீ உண்மையதான் கேட்போமா? வாஷ்ரூமோ அந்த வார அந்த ஒர்க்கர்ஸ் கேட்போம். இப்போ சூரியகாந்தி பூக்கள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்குள்ள வந்து என்ட்ரு ஆகக்கூடாதாம், நோ என்ட்ரின்னு போட்டுட்டாங்க போர்டு. ஸோ உள்ளுக்குள்ளே போயிடாது, பூக்கள் பறிக்க தடை. இதுக்குள்ள கண்டு போட்ட மாதிரி இருக்கா? கண்டுன்றது நாங்கள் முதல்ல வாஷ்ரூமை பார்த்துட்டு அதை இப்போ தொடங்குவோம். சூரியகாந்தி பூ வேண்டி நான் நேரில் பார்க்குறேன். இந்த இருக்கு வாஷ்ரூமா இல்லையா? எப்படி இருக்குன்றது சூரியகாந்தி எங்க இருக்கு? அது ஆஃபீஸ்டாப்பா, அதை வாஷ்ரூம்ன்றா.
அவர் சொன்னது உடத்தியன வேண்டே. உடத்தேனவான்னு சொன்னா தலைக்கு மேலே மேலே. ரெஸ்டாரண்ட்ல இருக்கும் போல இருக்கு. இது ரெஸ்டாரண்ட் பின்னுக்கு இருக்கு. இங்கே தான் வந்து அந்த டீயெல்லாம் டீஷர்ட் 1000 ரூபாவா? என்னடா வெளி சொல்றீங்க? இந்த இருக்கு ஓப்பன் என்ட்ரன்ஸ். ஓகே, காலெல்லாம் மசில்ஸ் நறிட்டு இந்த அவ்வளோ நடு. எப்படி பிளேஸ்ன்னு பார்த்தீங்களா? இருக்கா? இல்லை தாங்க, மஷ்ரூம் இல்லையா? இல்லை, வாங்க போ. உடத்தேன்னு வாண்டாங்களே இப்போ. అమ్మ వాష్రూమ్కి అయితేని උඩට යන්න ඕනේ අසානි. ඔයා පිටිපස්සෙන්ද? හරි. தங்க ஒரு பாட்டை பிடிக்க வரகு. நீ முன்னால பொண்ணா பின்னால வர யார் பெத்த மகனே இன்னொரு யார் வச்ச மையே இது நான் வச்ச மையே. இந்த இருக்கு வாஷ்ரூம். இது லேடிஸ் டாய்லெட். நீ போயிட்டு வாங்க, நான் போறேன். ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க, வெச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? அங்கேருந்து பார்த்துனாங்க தானே, ரேபிட்ஸ் வந்து பார்க்கணும். ரைட், இதுக்குள்ள வந்து நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க. நோ என்ட்ரி, உள்ளுக்குள்ள வந்து போக முடியாது. இதுக்குள்ள மாட்டு கண்டுக்குட்டி இருக்கும், தெரியல, கண்டுக்குட்டி. ரைட், அங்கே இருக்கு ரேபிட்ஸ். நான் கேட்டது இது முயல்கள் rabbits. என்ன மக்களே, நாங்கள் அவர்கிட்ட வாஷ்ரூம் வந்து போயிட்டு அதுக்கு பிறகு ஒரு டீ ஒன்று போய் குடிச்சினாங்க. செமையா இருந்துச்சு. அந்த இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல வீடியோ வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி போர்ட் போட்டிருக்கு. அதனால தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காட்டிடலாம் போயிட்டு, இல்லாட்டி நாங்கள் காட்டிட்டுப்போம். இப்போ சின்ன ஒரு பிரேக்குக்கு பிறகு திரும்பி ரேபிட்டை பார்க்கறதுக்கு வரோம். ரைட், ரேபிட் பாருங்க. தங்கம் இங்க பாருங்க. என்ன இங்க டெடிபியர் மாதிரியே தூங்குது. உண்டாப்பா, ரேபிட் டெடிபியர் வாங்கும்போது அங்க பாருங்க. இதுல இதுக்குமே உயிர் இருக்கா இல்லாட்டி பொம்மையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி விளக்குது. இங்க பாருங்க, கண் வந்துட்டு அப்படியே இருக்கு. அந்த ஆடுது. தங்கம் காது பாருங்க தங்கம், இன்னும் பிங்க் கலரா இருக்கு. பெருசு. அதுக்கு எப்படி தண்ணி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அதுல குடிக்குது போல தாங்க, மேல தண்ணி இருக்கு. வேண்டாம் போயிட்டு குடிக்க. அதுல டாட்ஸா வருது. அவங்களுக்கு அப்படி வேணும்னா இல்ல வாயை வச்சு அவங்களும் குடிக்கலாம். பாருங்க, ஃபுல்லா எவ்வளவு இருக்கு சட்டப்படி. இது ஒன்றும் ஸ்ரீலங்கா ரேபிட்ஸ் இல்லை, எல்லாமே வந்து ஃபாரின் தான். இந்த இருக்கிற வெள்ளை கலர் ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூசிலாந்து, இது வந்து ஐக்கிய அமெரிக்கா, ரெண்டாவது பிரான்ஸ், அதே பிறகு அதுவும் வந்து பிரான்ஸ். இதான் அமெரிக்கா. அங்க இருக்கு கலிஃபோர்னியா ஜெயண்ட். இந்த இருக்கு. எப்படி இருக்குண்ணா? கிட்டத்தட்ட எத்தனை கிலோடா? ஒரு 5 கிலோ போடுற ராட்சது. இந்த ஓட்டு கலிஃபோர்னியா ராட்சத ரேபிட். இந்த புதுசா இருக்குண்ணே. ஓ நோ, இங்க பாருங்க. இது என்னடா பாதி மாடு மாதிரி இருக்கு. இதை பார்க்கலையா? மாடு மாதிரி இல்ல, வடிவா இருக்கு தங்கம், பெருசா. இல்ல நான் சொல்றேன் பெருசா இருக்கு. கண்ணு வந்து பாருங்க, என்ன கலர்? ரெட் கலர். இந்த பெரிய ரேபிட் எல்லாம் சான்ஸே இல்லடாப்பா, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நான். அங்க பாருங்க, அங்க குட்டி ஆக்கள், பேபிஸ். நம்ம வீட்டை வளர்ப்போமா? நீங்க வீடு விட வரலாம். நீங்க பாருங்க, டேக் மீ ஹோம் வாங்கலாமா? ஃப்ரம் ஃபார்ம் ஷாப் அம்பேவல ரேபிட் அடாப்ஷன் ப்ரோக்ராம். ஸோ நீங்க வந்து இதை அடாப்ட் பண்ணலாம். வாங்கலாம்னு எவ்வளவு சொல்றாங்க தெரியாது. இது எனக்கு இதுதாண்டி வேணும். இது வேறு. செம்மையா இருக்கு. வேண்டிட்டு போய் வெட்டி சாப்பிடுவோமா? உங்களோட கடையில அங்க பாருங்க, அதெல்லாம் குட்டி குட்டி ரேபிட்ஸ். செம்மையா இருக்கு.
எப்படி வளர்க்குறேன் இல்லை நம்ம கொண்டு போய் வளர்க்கலாம் நம்ம கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். நீங்க காலையில நான் வேலைக்கு போவேனா நீங்க தூங்குவீங்க, அதுமாதிரி நான் வீட்டை வரைக்குள்ள நீங்க வேலைக்கு போயிடுவீங்க. ஸோ நமக்கு வீட்டில் இருக்கிற வேலை பார்க்கறதே கஷ்டம். ஹவுஸ் ஓனர் கோலுக்கு மேல கால் பண்ணி வீட்டுக்கு லைட் போடலையாண்டு ஏசிட்டு இருக்கேன். இதுக்குள்ளே நம்ம போயிட்டு ரபிட்டை வாங்கி எப்படி வளர்க்குற, அப்புறம் யார் சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்கு? அதான் ஆனா எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் கல்யாணம் கட்டின பிறகு பெட்ஸ் வந்து வாங்கணும்னு சொல்லி. அதாவது டாக்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி sorry.com தாங்க. டாக்ஸ் எல்லாம் எதுவுமே வேணாம். நோ கமிட்மெண்ட்ஸ் வேண்டாம். ஓ என்ன டாக் ஒன்று வச்சோம்டா அதுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டை ஒருத்தரை செட் பண்ணணும். லைட் போடுறதுக்கே ஒருத்தனை செட் பண்ணிடலாம் இருக்கு. ஹவுஸ் ஓனர் டேச் வாங்கிட்டு இருக்கேன். இங்கே இது வந்து புல்ஸ் இருக்குன்னு சொல்லுது. அங்க இருக்குதாங்க வந்து இருக்கு அங்கால. அப்ப ரெட் புல் இதுல வாங்கிட்டு இருந்தா பாரு. இல்ல புல்ஸ் வாங்க அங்க போய் பாப்போம். அங்கால இன்னும் இருக்கு தாங்க. மேல அதுக்கு போட்டுருக்காங்க. டேஞ்சர் இருக்கா? அப்ப போகாதடி. என்ன வீரியமான காளைகளை நெருங்காதீர்கள், மிகவும் ஆபத்து, டேஞ்சர். அப்படி என்ன விசித்திரமான மிருகம் இருக்கு இல்ல? இது தங்கம். ஓ மை காட், எவ்வளவு பெருசா இருக்கு. தங்கம் வந்து பெரிய மாடு தங்கம். ஓ மை காட், ரெண்டு இருக்கு, ரெண்டு பேர் இருக்காங்க. இது ஏறி மிதிச்சு செத்து போயிருவோம் போல இருக்கு. வெளியில வந்துச்சுன்னா இப்படி இருக்கு. மூடுவீங்களா அதோட? உள்ளுக்குள்ள போயிடல, உள்ளுக்குள்ள போனா பட்ட டேஞ்சர். ஓகே, இன்னும் சைஸ் டாப் அது. தங்கம் வந்து நிறைய உள்ள இருக்கு. அங்க அங்க அதுக்குள்ளேயும் இருக்கு. அதுல முகத்துல சைஸை பாருங்களேன். அசானியா. ஓ தங்கம் என்ன பெருசு தங்க, நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும் இப்படியான ஒரு பெருசு. உண்மையாடி என்னோட உயரமா இருக்கு தங்கம் அது. ஆனா உங்களோட முகம் அந்த முகம் பாக்குற மாட்டோட முகம் எல்லாம் இந்த முகம். யானையை பார்த்தா யாரோட முகம் வேண்டாம் முகம். எல்லா அனிமல்ஸும் நான் தான் உங்களுக்கு. தங்கம் நான் ஒரு கல்லுன்றது அதை எழுப்புறேன். எது அங்கால இருக்கு, அதை எழுப்புறேன். அந்த அண்ணனியா? அந்த அண்ணன் இல்ல, அங்கால படுத்திருக்கிறது. சீசி கல்லுல அறிய கூட. இங்க பாருங்க எந்த பெருசு தங்கம் இது. எத்தனை கிலோ வரும் தங்கம் இது? காரணம் நாங்க ஒரு யானையோட கிலோ வரும். அவ்வளோ 1000 கிலோ. 1000 கிலோவா? 50,000 கிலோ வரும்டி. இந்த வீடியோ பாக்குறாங்க நீங்க இது எத்தனை கிலோ வரும்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள நிறைய புல்ஸ் இருக்கு போல. அந்த அதுக்குள்ள ஒன்று எலும்பு போகுது பாருங்க. நான் சரியா இது வந்து இப்ப சும்மா வந்து இப்படி முட்டுனாலே நம்ம கொண்டு விழுந்துரும். என்ன காத்துடா பாரு. ஓடவு மேல அது போமா மருமகள். தங்கம் எப்படி தங்கம் இப்படி பெருசா இருக்கு? அங்க அது தங்கம் அதுக்குள்ள எல்லாம் இருக்கு தங்கம். அதான் 1 2 3 4 அப்படி இருக்கு. அது ஃபுல்லாவே அதான். அண்ணா அந்த லிமிட் பாருங்க. இங்க ஒண்ணு தூக்கி உள்ளுக்குள்ள போட்டு விடுயா. இல்ல எனக்குல நான் போயிட்டு வரேன். சி இங்க பாருங்க, இதுல வந்து போட்டுருக்காங்க. அதான் கிட்ட நெருங்க கூடாது. மனக்காளைகள் நெருங்காது, மிகவும் ஆபத்து. டோன்ட் க்ளோஸ் டு தி ஸ்டட் பட்ஸ். சாரி புல்ஸ் டேஞ்சர். தகம் என்ன அதுவும் விட மாட்டா உலண்டி. அதுவும் இப்படி இருக்கு. நான் கிட்ட கூப்பிட்டு எடுக்கிறேன். தரைக்குள்ள நம்ம ஓடிடுவோம். ஓ மை காட், விபரீதமான விளையாட்டுகளை ஈடுபட வேணாம்னு சொல்லி இப்ப தமிழ்ல தாளி இருக்காங்க. ஹாய் ப்ரோ, கரெக்டா உண்மையில அங்க கம் திஸ் பிளேஸ். இது வந்து சரியான இது தாங்க. மேனா அது வந்து முட்டினாலும் திரவடாது. ஆடுதே இல்ல. ஹாய் ப்ரோ, கம் திஸ் பிளேஸ். பாடி கம் ஆன் வடிவா இருக்கு தாங்க. யுவர் டைம் இஸ் அப். ஓகே 5-6. எப்படி ஃபீல் பண்ணீங்க தங்கம்? நான் உண்மையை எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாத்துலயும் வெரி ஹைலைட் இந்த மாடு. அதாவது அந்த மாடை வந்து ஒரு கடைசியில கொண்டு போயிட்டு சர்ப்ரைஸா வந்து வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நம்ம அதோட போயிருந்தோம்னா நம்ம இதை பார்த்துருக்க மாட்டோம். அதாவது சாப்பிட்டு போட்டு அப்படியே போயிருந்தோம்னா நான் தான் உங்களை கஷ்டப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன். அப்போ உங்களோட முகம் வந்து ஒரு மாதிரி என்னடா வதிக்கிறாளேடா அப்படி ஃபீல் பண்ணல. போன்ல இந்த மைக்கெல்லாம் கரெக்டுனால திரும்பி மைக்கை எடுத்து அடிச்சு போட்டு எடுக்கணுமே. ஒரு சோமர் தெரியாதா நீ? அலுப்பு தானே. பையன் நடந்து போய் எடுக்கிறது கஷ்டம் தான். நீங்க ரத்னகுமார் என்ன சொன்ன அந்த பைய விட இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. பைய அடுத்த வேற என்ன தெரியுமா?
இன்னொன்று சொல்லுவாங்க இப்போ ஹனிமூன் வந்தது பிறகு ரத்னகுமாரனோட காய்ச்சல் இருந்ததால உடனே காய்ச்சல் எல்லாம் மறந்துட்டீங்க. இன்னொன்று பம்பல் பம்பல் வாங்கலாம் பெம்பல் எரிப்போம் வாங்க. ஓகே இனி நாங்கள் கேட்டுக்கிட்ட போயிட்டு வீடியோவை செய்கிறோம் சரியா. கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ வந்து முடிக்கிற தருணத்துக்கு வந்துட்டோம். ஸோ வந்து இந்த அம்பை வேலை ஃபார்ம் இதை வந்து நீங்கள் ரியலி வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. அதாவது சரியாக அம்பை வேலை ஃபார்ம்லேருந்து ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறதுக்கு 1 கிலோமீட்டர் வந்து போகுது. 2 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கேருந்து திரும்பி நாங்கள் எக்ஸிட் ஆகிறதுக்கு வந்து 1 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ரெண்டா மட்டும் வாங்க. ஆனால் நீங்கள் 2 கிலோமீட்டர் நடந்து பார்க்குறதுல வெளிடான்னு கேட்டால் நிச்சயம் வெளி சரியா. அந்த வகையில் நான் அங்கேருந்து நடந்து வரதை கல்குலேஷன் செஞ்சுனான் கிட்டத்தட்ட 1.21 போயிட்டு அங்கேருந்து எனக்கு நடந்து வரதுக்கு கிட்டத்தட்ட என்ன டைம் 1832 ஸ்டெப்ஸ் இல்லை 18 + 57ன்னு சொல்லி காட்டுது. அது இப்போ டைம் உண்மையாக ஏலா. ஆனால் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் உங்கள் லசானியா, உங்கள் பெட்டி பாய்ஸ் ஜாய். பாய்.